குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் விசையும் அழுத்தமும் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம வந்து விசையும் இயக்கமும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து 6th 7th இருக்க விசையும் இயக்கம் வந்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 8th வந்து விசையும் அழுத்தமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக வந்து நம்ம ஸ்கூல் புக் வைஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசையும் அழுத்தமும் 8ஆம் வகுப்பில் இருக்குது. ஓகேங்களா, இயற்பியலில் 8ஆம் வகுப்பில் இருக்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து விசையெல்லாம் பற்றி நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா விசையால் ஏற்படுற விளைவுகள் மற்றும் அழுத்தம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம பேசிக்லேருந்து போயிடலாம். விசையானது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை வந்து ஓய்வு நிலைக்கோ அல்லது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க நிலைக்கோ கொண்டு வர முடியும். ஒரு சில பொருட்களின் உருவம் மற்றும் வடிவங்களை அதனால் மாற்ற முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே சென்டென்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருளின் ஓய்வு நிலையோ அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் இயக்க நிலையோ அல்லது இயங்கும் பொருளின் திசையோ அல்லது பொருளின் வடிவத்தையோ மாற்றக்கூடிய புறக்காரணி தான் வந்து விசை எனப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த 2 வகுப்பாக பார்த்துட்ருக்குறோம். விசை அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் ஓய்வு நிலையோ அல்லது சீரான வேகத்தில் போயிட்டுருக்கிறத வந்து நிறுத்தினாலோ இல்லை அதோட திசையை மாற்றினாலோ இது எல்லாமே என்ன பேர் அப்படின்னா விசையின் பேர். இதற்கு எண் மதிப்பும் திசையும் உண்டு. ஓகேங்களா, அதனால் இது வந்து ஒரு வெக்டர் அளவு. விசை என்பது ஒரு வெக்டர் அளவு, அதுக்கு எண் மதிப்பும் திசையும் உண்டு. ஓகேங்களா, இதன் அலகு வந்து நியூட்டன் என்ற அலகால் அழைக்கப்படுகிறது. இது முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசையினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாகணும். அதாவது ஒரு ஊசி எடுத்து ஒரு பலூனில் கொடுத்தோன்னா அந்த பலூன் வந்து டப்புன்னு வெடிச்சிரும். இதே வந்து நிறையா ஊசியை வச்சுட்டு அது மேலே பலூன் வச்சா அது வந்து வெடிக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பல ஊசிகளால் செயல்படுத்தப்படும் விசையானது அதிக புறப்பரப்பில் வந்து பகிர்ந்தளிக்கப்படுவதனால வந்து பலூன் வந்து வெடிக்கப்படுறதில்லை. ஓகேங்களா, விசையின் விளைவானது அதன் எண் மதிப்பும் அல்லது செயல்படுத்தப்படும் பரப்பையும் சார்ந்தது என்பது தெரிகிறது. இப்போ புரியுதுங்களா? விசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எண் மதிப்பையும் அது எந்த அளவுக்கு பரப்பில் வந்து பரவி இருக்குது அப்படின்றதை சார்ந்து தான் வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படுத்தப்படும் விசை வந்து பார்த்திங்கன்னா உந்து விசை அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் என்ற அலகால் தான் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா, எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்பட்டுச்சுன்னா அந்த விசைக்கு பேர் என்ன அப்படின்னா உந்து விசைன்னு பேர். இது வந்து நியூட்டன் என்ற அலகாலும் அளவிடப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்த அழுத்தம். ஒரு பொருளின் 1 சதுர மீட்டர் பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படுத்தப்படும் விசை அல்லது உந்து விசைக்கு பேர் தான் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 1 சதுர மீட்டர் பரப்பில் செங்குத்தாக வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படும் விசை அல்லது உந்து விசை, இது ரெண்டில் ஏதோ ஒன்று செயல்படுத்தினாலும் அதுக்கு பேர் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தம்னா என்னென்னா, உந்து விசை அல்லது விசை பை பரப்பு P=F/A. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்கல். இது வந்து பிரெஞ்சு அறிவியலறிஞர் பிளைஸ் பாஸ்கல் அவருடைய நினைவாக வந்து பாஸ்கல்னு வச்சுருக்காங்க. ஒரு பாஸ்கல் = 1 நியூட்டன் மீட்டர் -2. ஓகேங்களா, இது முக்கியமானது. ஓகேங்களா, அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல். பிரெஞ்சு அறிவியலறிஞர் வந்து பிளைஸ் பாஸ்கல் நினைவாக வந்து வச்சுருக்காங்க. ஒரு பாஸ்கல்னால் 1 நியூட்டன் மீட்டர் -2. ஓகேங்களா, அடுத்தது விசையால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து இருக்கும். விசையால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படுத்தப்படும் தொடுபரப்பையும் சார்ந்து. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு பலூனில் வந்து ஒரு ஊசி பட்டால் வந்து அது வெடிச்சிடும். இதே நிறையா ஊசி வச்சுட்டு அது மேலே பலூன் வச்சு அது வெடிக்காது. இது ஒரு பரப்பையும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொருளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் உந்து விசை வந்து அதிகரிக்க வேண்டும் அல்லது உந்து விசை செயல்படும் பரப்பை வந்து குறைக்க வேண்டும். மிகச்சிறிய பரப்பின் மீது அதிக அழுத்தத்தை செலுத்தி அதிக விளைவை ஏற்படுத்துவதற்காக வந்து பார்த்திங்கன்னா கோடாரி, ஆணி, காந்த ஊசி, துப்பாக்கி குண்டு முதலில் வந்து மிக கூர்மையாக செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சின்ன பரப்பில் மீது அதிக அழுத்தத்தை செலுத்தணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கோடாரி, ஆணி, காந்த ஊசி, துப்பாக்கி குண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக செஞ்சுருக்காங்க. இது வந்து அப்படியே கூட கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அழுத்தத்தை குறைக்க வந்து பார்த்திங்கன்னா சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்க கனரக வாகனங்கள் வந்து அதிக டயர்களை வச்சுருக்காங்க. ஒரு சில டாரஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டயர் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா, அடுத்து தோளின் மீது செலுத்தும் அழுத்தத்தை குறைக்க வந்து தொடுபரப்பை அதிகரிக்கவும் முதுகில் சுமந்து செல்லும் பைகளின் அகலமான பட்டைகள் போட்டு, இந்த பட்டையை பாருங்கள், இது அகலமாக இருக்கும். சப்போஸ் இது கயிறு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் நம்ம தோல் பட்டையை வெட்ட ஆரம்பிச்சிடும். அந்த பரப்பை குறைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வந்து இப்படி அகலமாக கொடுத்துருக்காங்க 2 சைடு மாற்றத்துக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்துக்காட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து
அடுத்து மணலில் வந்து நடக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும், ஆனால் ஒட்டகங்கள் வந்து ஈஸியாக நடக்கும். ஏன் அப்படின்னா ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணலின் அதிகப்படியான பரப்பை வந்து தொடர்பு ஏற்படுத்துது. இதனால் அழுத்தம் குறைந்து மணலில் வந்து ஒட்டகம் வந்து ஈஸியாக நடக்குது. ஓகேங்களா. அடுத்து காற்றினால் செயல்படுத்தப்படும் அழுத்தம். காற்றில் என்னென்ன அழுத்தம் செயல்படுத்தப்படுதுன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா காற்று நிரம்பியுள்ள இந்த உரைக்கு வந்து வளிமண்டலம் அப்படின்னு பேர். புவியின் பரப்பின் மேலாக பல கிலோமீட்டர் வரை வந்து வளிமண்டலம் வந்து நீண்டு காணப்படுது. ஓகேங்களா. புவியினுடைய ஓரலகு பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை வந்து வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. வளிமண்டல அழுத்தம் என்ன அப்படின்னா, புவியினோட ஓரலகு பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படுற விசைக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து பாதரசமானி என்ற கருவியால் அழைக்கப்படுது. ஓகேங்களா. வளிமண்டல அழுத்தத்தை அளவிடும் கருவி வந்து பார்த்திங்கன்னா பாதரசமானி. இதை யார் உருவாக்கணும் அப்படின்னா டாரிசெல்லி அப்படின்ற அறிஞர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இது முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்து புவிப்பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் வந்து குறையுது. பாதரசமானி தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் அழுத்தத்தை கொண்டு வளிமண்டல அழுத்தம் வந்து அளவிடப்படுகிறது. அந்த பாதரசமானியில் வந்து பார்த்திங்கன்னா பாதரசத்தின் வந்து உயரம் இருக்கும். அதனுடைய உயரத்தை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலம் அழுத்தம் வந்து கணக்கிடப்படுது. ஓகேங்களா. புவியின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் வந்து குறையும். ஓகேங்களா. கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தின் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 76 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது ஞாபகம். இந்த ஒரு கொஸ்டினை பார்த்து வந்துடலாம். உயரமான மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது வந்து கடினமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உயரமான இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல அழுத்தம் தரையை விட வந்து மலைப்பகுதியில் வந்து குறைவாக இருக்கிறதுனால பொருளின் கொதிநிலை வந்து குறைவாக இருக்கும். ஓகேங்களா. இதனால் கொதிநிலையானது 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெப்பநிலையில் உருவாகும் வெப்ப ஆற்றல் பொருளை சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. ஓகேங்களா. எனவே உயரமான இடங்களில் வந்து சமையல் செய்வது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா 100 டிகிரி செல்சியஸ்லாம் கொதிக்கணும், அது 80லேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாதரச தம்பத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 76 சென்டிமீட்டர் இருக்கும், அல்லது 760 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும். இந்த திரவத்தம்பத்தில் உள்ள பாதரசம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இறங்கும். இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அழுத்தம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, வளிமண்டல அழுத்தம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண்மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் என கருதப்படுகிறது. ஒரு வளிமண்டல அழுத்தம் வந்து ஒரு ஏடிஎம் என்பது பாதரசத்தில் 76 சென்டிமீட்டர் உயரமுள்ள பாதரசத்தில் செலுத்தப்படும் அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு அப்படின்னா 1.01 × 10⁵ நியூட்டன் மீட்டர் -2. இது முக்கியமானது. ஓகேங்களா. இது எஸ்ஐ அலகு முறையில் ஒரு ஏடிஎம்னா வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பாஸ்கல். இது கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா. எஸ்ஐ அலகு முறையில் ஒரு ஏடிஎம் என்பது வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பாஸ்கல். ஓகேங்களா. வளிமண்டல அழுத்தத்தில் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்/மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல் அழைக்கப்படுது. வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்/மீட்டர் ஸ்கொயர்டு இல்லைனா பாஸ்கல். ரெண்டில் எது போட்டாலும் கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து திரவங்களின் விசை மற்றும் அழுத்தம். மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளின் மீது நீரானது ஒரு மேல்நோக்கு விசை செலுத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இப்போ நார்மலாக ஒரு பொருளை போடும்போது தண்ணியில் மிதக்குது அப்படின்னா அதை அழுத்தும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதை வந்து நீர் வந்து ஒரு எதிர்விசை வந்து செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல்நோக்கிய விசையை வந்து மிதப்பு விசை அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து இந்த நீர் வந்து மேல் நோக்கி அதை தள்ளுது இல்லையா, இந்த விசைக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிதப்பு விசை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த விசை திரவங்களில் மட்டும் இல்லை, வாயுக்களிலும் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் மிதப்பதை அது மூழ்குவதையும் மேல்நோக்கு விசை தான் தீர்மானிக்குது. ஒரு பொருள் மிதக்கிறதையும் மூழ்கிறதையும் அதனுடைய மேல்நோக்கு விசை தான் தீர்மானிக்குது. ஒரு பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும், இல்லையெனில் மூழ்கிவிடும். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ஒரு பொருள் வந்து மிதக்கிறதையும் மூழ்கிறதையும் பார்த்திங்கன்னா மேல்நோக்கு விசை தான் தீர்மானிக்குது. எப்படி அப்படின்னா ஒரு பொருளினுடைய எடை, இதோடைய வெயிட்டு மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்துச்சுன்னா தான் அது மிதக்கும். ஓகேங்களா. மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது மூழ்கிடும். ஓகேங்களா. இது முக்கியமானது. ஏன்னா எக்ஸாம்பிள் என்ன வேணால் கொடுத்து கேட்கலாம். இப்போ வந்து மூழ்கிறதுக்கு, அதாவது ஒரு பொருள் மிதப்பது அல்லது மூழ்குவதற்கு காரணம் எடை, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசை, இல்லைனா மேல்நோக்கு விசை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மேல்நோக்கு விசை தான் சரியான ஆன்சர். இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஏன் அப்படின்னா மேல்நோக்கு விசையை விட இங்கே மேலே இருக்கிற பொருள் வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. எடை வந்து குறைவாக இருந்துச்சுன்னா தான் இது மிதக்கும். மேல்நோக்கு விசையை விட எடை அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து மூழ்கிவிடும். ஓகேங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது வந்து அப்படியே சென்டென்ஸாக நோட் பண்ணிக்கோங்க. ஆழம் அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா திரவங்களில் செலுத்தப்படும் அழுத்தம் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா. ஆழம் அதிகரிக்க திரவங்களில் செலுத்தப்படும் அழுத்தம் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கிணத்துல வந்து நீச்சல் அடிச்சிட்ருக்கோம். நம்ம ஆழத்துக்கு போக பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம காதை அடைச்சிக்கும், ஒரு மாதிரி ரொம்ப நம்மளை யாரோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்கூட உணர்ந்திருப்பீங்க. அதான் சொல்கிறாங்க. அடுத்து திரவங்களில் குறிப்பிட்ட ஆழத்தில் அனைத்து திசைகளையும் சமமான அழுத்தத்தை செயல்படுத்துகின்றன.
ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டேம்லாம் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி எல்லாத்தையும் காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டேமோட அடிப்பகுதி வந்து ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. அடுத்து திரவத்தின் ஒரு புள்ளியில் செயல்படும் அழுத்தம் அனைத்து திசைகளிலும் சமமாக பரவுவது இதற்கு காரணம். இது வந்து பிரெஞ்சு அறிவியலறிஞர் பிளைஸ் பாஸ்கல் வந்து முதல்ல இதை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மூடிய அமைப்பின் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒரு மூடி இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து தண்ணி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கோம். இப்போ மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் அதுக்கு. ஓகேங்களா. இப்படி வச்சு கீழ் நோக்கி அழுத்தும் போது எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா சமமான தண்ணி வந்து வெளியேறும் இல்லையா. அதை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதனுடைய பயன்கள் அதிகம். பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள். வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுகிறது. அதாவது இது ஒரு கார்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே படுத்துட்டு வேலை செய்யணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சு இதை ஏற்றுவாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாசில் வழியாக தான் அந்த ஃப்ளூயிட் போகும். ஆனால் எல்லா பக்கங்களும் சமமாக பகிர்ந்தடிக்கப்படுறதுனால அது வந்து மேலே உயரும். ஓகேங்களா. இதுதான் நீரியல் உயர்த்திகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு வந்து பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுது. வாகனங்களில் இருக்கிற பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் செயல்படுது. முக்கியமானது வாகனங்களில் உள்ள வேகத்தடை அமைப்பு பிரேக் சிஸ்டம் வந்து எதில் பயன்படுது அப்படின்னா பாஸ்கல் விதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு அல்லது ஆடைகளை மிக குறைவான இடத்தை அடைத்துக் கொள்ளும் வகையில் அவற்றை அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்றுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீரியல் அழுத்தி வந்து பயன்படுது. இப்போ வந்து தலைவாணி பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லேயே பார்த்துருப்பீங்க. தலைவாணி பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருட்டி டைட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ண உடனே தான் பெருசாகும். அந்த மாதிரி வந்து சுருக்கிறதுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்து அது மட்டும் இல்லாமல் பரப்பு இழுவிசையோட இன்னொரு பரப்பு இழுவிசை பற்றி சொல்லியிருக்காங்க. பரப்பு இழுவிசையோட பயன்கள் என்ன அப்படின்னா, மழைத்துளி வந்து கோள வடிவத்தை பெற காரணம் என்னன்னு கேட்பாங்க. வந்து பரப்பு இழுவிசை. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மரங்கள் மற்றும் தாவரங்கள் வந்து நீரை மேல் நோக்கி இழுக்கிறதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பரப்பு இழுவிசை தான். பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு. ஓகேங்களா. திரவங்களின் ஒரு பண்பு. திரவ மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா தங்களால் இயன்ற அளவு மிகச்சிறிய பரப்பை கொண்டிருக்கும் அவற்றின் மீது ஒரு விசை செயல்படுகிறது. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்தில் செங்குத்தாக செயல்படும் விசை வந்து பார்த்திங்கன்னா பரப்பு இழுவிசை என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா. முக்கியமானது பார்த்துங்க. திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படுத்தப்படும் விசை வந்து பார்த்திங்கன்னா பரப்பு விசை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர் -1. பரப்பு விசைன்னா என்னென்னலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதோட பயன்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை பற்றி கேட்பாங்க. தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரப்பு இழுவிசை காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேர்லேருந்து மேலே இழுக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தாவரங்களில் வேர்கள் மூலம் உறிஞ்சப்படும் நீர் மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா இத்திசுக்குழாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நுண்புழை ஏற்றம் காரணமாக மேல் நோக்கி செல்கிறது. ஓகேங்களா. தாவரங்கள்லேருந்து வந்து வேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேர்லேருந்து மற்ற இடத்துக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நுண்புழை ஏற்றம் அப்படின்ற ஒரு விதி தான் காரணம். தாவரங்களின் பரப்பு இழுவிசை காரணமாக தான் நீர் வந்து வேர்லேருந்தே செல்லுது. ஓகேங்களா. அடுத்து கடுமையான புயல் காற்றின் போது நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக வந்து கப்பல் வந்து சேதமடையும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூள் அல்லது எண்ணெய்களை வந்து நீர்ப்பரப்பில் கொட்டுவதன் மூலம் அது தாக்கத்தை வந்து குறைப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சிலந்தியானது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பரப்பின் மீது எளிதாக வந்து நீந்துது. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிணத்துல நிறைய பார்த்துருப்பீங்க. கிணத்துல நிறையா இருக்கும். அடுத்து ஒரு திரவம் பாயும்போது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே அவற்றின் சார்பியக்கத்தை எதிர்க்கும் வகையில் செயல்படும் விசையை வந்து பாகியல் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்பு பாகுநிலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பாகியல் விசையின் CGS அலகுமுறை வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது SI அலகுமுறையில் கிலோகிராம் -1 செகண்ட்ஸ் -1. ஓகேங்களா. கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட்ஸ் -1 அல்லது நியூட்டன் செகண்ட் மீட்டர் -2 அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இது முக்கியமானது. ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா பாகியல் விசையினுடைய CGS அலகு என்னென்னா பாய்ஸ். அதனுடைய SI அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட்ஸ் -1 அப்படி இல்லைன்னா நியூட்டன் செகண்ட் மீட்டர் -2 இப்படியும் வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து உராய்வு அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க. நமது கால்களுக்கும் தரைக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா உராய்வு காணப்படுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து விழாமல் நடக்க முடியுது. ஓகேங்களா. அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றோடொன்று தொடும் பொருட்கள் ஒன்றை சார்ந்து மற்றொன்று இருக்கும்போது அல்லது இயக்க முயற்சிக்கும் போது அவற்றுக்கிடையே உராய்வு அல்லது உராய்வு விசை உருவாகுது. உராய்வு விசையானது ஒரு பொருளின் இயக்கத்திற்கும் எதிர் திசையில் செயல்படும். ஓகேங்களா. ஒப்புமை இயக்கத்தில் இருக்கும் பொருளின் ஒழுங்கற்ற வடிவியல் பரப்பின் காரணமாக இந்த உராய்வு விசை வந்து உருவாகிறது. உராய்வு பின்வரும் விளைவுகளை ஏற்படுது. அதாவது உராய்வு அப்படின்னு என்னென்னா, இப்போ நம்ம நடக்கிறோம். இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறோம்.
இப்போ நம்ம நடக்கும்போது நம்மளுடைய காலுக்கும் இந்த தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடு விசை இருக்கும். ஓகேங்களா, ஒரு உராய் விசை இருக்கும். இதன் காரணமாக தான் நம்ம வந்து விழாமல் நடக்கிறோம். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சோப்பு தண்ணி வந்து வழவழன்னு ஊற்றி வச்சுருக்கோம். அங்கே கால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உராய்வு விசை வந்து செயல்படாமல் போயிடும். அதனால் நம்ம வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து இந்த உராய்வு வந்து எப்போவுமே எப்படி செய்யணும்னா இயக்கத்தின் திசையில் எதிர் திசையில் செயல்படும். ஓகேங்களா, இப்போ இயக்கத்தும் இப்படி இருக்குது அப்படின்னா அதோட எதிர் திசையில் செயல்படும். இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ உராய்வில் என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா உராய்வு வந்து இயக்கத்தை எதிர்க்கிறது. ஆமாம், எதிர்க்கிறது. உராய்வு வந்து தேய்மானத்தை உருவாக்கும். அப்போ வந்து ஒரு விசை வந்து இப்படி செயல்படும் போது ஆப்போசிட்டில் ஒரு விசை செயல்படுதுன்னா அது தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2 பொருள் உரசும் போது உராயும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெப்பம் உருவாகும். இது 3மே முக்கியமானது. உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது, தேய்மானத்திற்கு காரணமாகிறது, வெப்பத்தை உருவாக்குறது. ஓகேங்களா, அடுத்து உராய்வின் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. நிலை உராய்வு, இயக்க உராய்வு. அது வந்து ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது உராய்வு ஏற்படுத்தினா அது வந்து நிலை உராய்வு. ஓகேங்களா, இது புவியில் உள்ள அனைத்து பொருள்கள் மீதும் ஏற்படுது. இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்பட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயக்க உராய்வு அப்படின்னு அழைக்கப்படுறது. ஓகேங்களா, இது வந்து இயக்க உராய்வு வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நழுவும் உராய்வு மற்றும் உருளும் உராய்வுன்னு அழைக்கப்படுது. பொருள் வந்து மற்றொரு பொருள் மீது நழுவிட்டே போச்சு அப்படின்னா 2 பொருட்களும் இடையே உருவாகும் தான் நழுவு உராய்வு. பொருள் வந்து மற்றொரு பொருளின் மீது உருளும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உருளும் உராய்வு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட குறைவாக இருக்கும். இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள், தள்ளுவண்டிகள் மற்றும் பெட்டிகள் வந்து சக்கரங்கள் பொருத்தப்படுது. ஓகேங்களா, உருளும் உராய்வு வந்து பார்த்திங்கன்னா நழுவும் உராய்வை விட குறைவாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து உராய்வை பாதிக்கும் காரணிகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. சொரசொரப்பான பரப்பின் மீது ஒரு பொருளை நகர்த்துவது கடினமாக இருக்கும். ஆனால் வழவழப்பான பொருளின் மீது அதனை எளிதாக நகர்த்த முடியும். இல்லை பரப்பை பொறுத்து உராய்வை வேறுபடுத்த முடியும். ஓகேங்களா, பரப்பை பொறுத்தும் உராய்வை வேறுபடுத்த முடியும். நம்ம படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பொருளின் எடை. மிதிவண்டியின் எடை பின்புறம் எந்தவித பழுவும் இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைக்கிளில் வந்து பின்னாடி வெயிட் இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக போகலாம். அப்போ வெயிட் இருந்துச்சுன்னா பொறுமையாக போக முடியும். அப்போ பொருளோட எடையும் ஒரு காரணம். அடுத்து தொடும் பரப்பு, அதுவும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலை உருளி, அதாவது ரோட் ரோலர் வந்து பார்த்திங்கன்னா தொடு பரப்பில் வந்து அதிக பரப்பை ஏற்படுத்தலாம். அதனுடைய உராய்வை வந்து தடுக்குது. ஓகேங்களா, இதுவும் தொடுவினுடைய பரப்பும் வந்து முக்கியமானது. அடுத்து உராய்வினுடைய நன்மைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. உராய்வின் காரணமாக தான் எந்த ஒரு பொருளையும் நம்மளால் பிடிக்க முடியுது. நமக்கும் அந்த பொருளுக்கு வந்து உராய்வு இருக்கணும், அப்போ தான் பிடிக்க முடியும். உராய்வின் காரணமாக நம்மளால் சாலையில் நடக்க முடிகிறது. காலனி மற்றும் தரைக்கு இடையிலான உராய்வு வந்து நம்ம வந்து கீழே விழாமல் நடக்க வைக்கிது. உராய்வின் காரணமாக பேனா மூலம் வந்து நம்ம காகிதத்தில் வந்து எழுத முடியுது. ஏன்னா பேனா அப்படி டச் பண்ணும்போது அது பேப்பர் வந்து குறன்னு இருந்தால் தான் அதனால எழுத முடியும். வழவன்னு இருந்துச்சுன்னா வழுக்கிட்டு போயிடும் இல்லையா. சக்கரத்திற்கும் சாலைக்கும் இடையே உராய்வு விசை காரணமாக வாகனங்கள் பாதுகாப்புடன் நகர்கிறது. ஓகேங்களா, இயங்கும் வாகனத்தை நிறுத்தும் திறமையாக செயல்படுத்தும் போது உராய்வின் காரணமாக வந்து வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நிலைக்கு வருது. ஓகேங்களா, அந்த வீலில் வந்து ஒரு பிரேக் செட் பண்ணுவாங்க. அது வந்து உராயிறதுனால தான் வண்டி நிற்கும். சப்போஸ் அதில் ஆயில் இருந்துச்சுன்னா பிரேக் பிடிக்காது. ஓகேங்களா, தீக்குச்சி வந்து பற்ற வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உராய்வின் மூலம் தான் வந்து பற்ற வைக்க முடியும். அதுவும் சுவற்றில் வந்து ஆணி அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா உராய்வு தான் காரணம். ஓகேங்களா, அடுத்து உராய்வினுடைய தீமைகள் என்ன அப்படின்னா இயந்திரங்கள், பச்சட்டக அமைப்புகள், திருகுகள் மற்றும் காலணிகள், அடிப்பாகம் போன்றவை பிற பொருளின் மீது உரசி தேய்க்கப்படுவதால் தேய்மானம் அடைகிறது. உராய்வினுடைய தீமைகள் முக்கியமான ஒன்று இது ஒன்று தான். ஏன்னா அது ரெண்டும் உராயும் போது தேய்மானமாக தான் செய்யும். உராய்வை தவிர்ப்பதற்காக கூடுதல் திறன் கொண்ட இயந்திரங்களை இயக்குவதால் அதிகமான ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. உராய்வு வெப்பத்தை உருவாக்குவதால் கருவிகள் உடைந்து பழுது ஏற்படுகிறது. ஆமாம், உராய்வு ஹீட்டாகிறதுனால பொருள் டேமேஜ் ஆகும். உராய்வை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல். இப்போ அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தொடு பரப்பை வந்து அதிகரிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உராய்வை வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டியின் சக்கரத்தில் உள்ள விளிம்பிற்கு மிக அருகில் தடைக்கட்டைகள் அமைப்பதன் மூலம் வந்து தடை செயல்படுத்த போதும் உராய்வு வந்து அதிகரித்து மிதிவண்டி உடனே ஓய்வு. அதாவது இப்படி வீல் இருக்குது, இந்த வீலில் வந்து பிரேக் கட்டை வச்சுருப்போம் இல்லையா, இது ரொம்ப மெலிசாக வச்சுருந்தால் நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்லா பெரிய பிரேக் கட்டையாக இருந்துச்சுன்னா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போய் டக்குன்னு நின்றுடும் இல்லையா, அதை தான் அவங்க சொல்கிறாங்க தொடுபரப்பு. அடுத்து உயவு பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் உராய்வை குறைக்க வந்து பார்த்திங்கன்னா கிரீஸு, தேங்காய் எண்ணெய், கிராஃபைட்டு, விளக்கெண்ணெய் முதலில் வந்து பார்த்திங்கன்னா உயவு பொருட்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் நம்ம வண்டியில் வந்து கிரீஸ்லாம் போடுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேய்மானத்தை வந்து குறைக்கிறதுக்கு தான். அடுத்து பந்து தாங்கிகளை பயன்படுத்தல். அதாவது பார்த்திங்கன்னா உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட குறைவாக இருப்பதால் பந்து தாங்கிகளை கொண்ட நழுவு உராய்வு உருளும் உராய்வாக மாற்றலாம். ஓகேங்களா, இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி சக்கர அச்சில் வந்து பார்த்திங்கன்னா காரியத்திலான பேரிங் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசையும் அழுத்தம் முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
விசையும் அழுத்தம்ன்ற டாப்பிக்கில் அவ்வளோதான் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுலேருந்து இதை தாண்டி இதுலேருந்து கேட்கறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்து ஒரு ஆங்கிலம் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதை தாண்டி அவங்க கேட்க வாய்ப்பே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இந்த முக்கியமான பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.